வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்குரிய உரிமம் கண்டிப்பாக அரசால் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் அரசால் கிடைக்காமல் மிகவும் நிராகரிக்கப்பட்டு ஒரு முழுமையான தேசிய பணியாளர்களாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர்களும் ஆயுதம் தாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய இன்றைய சூழ்நிலை அரசியல் அமைப்புகள் அவர்களுக்குரிய சுயநலத்துக்காக அம்மக்களை வைத்து விலை பேசி நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே தடுப்பதற்குரிய அம்மக்களும் சட்டமன்றத்தில் அமர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகள் அனைத்துமே முழுமையாக தீர்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு வேலை வாய்ப்போ ஏற்படுத்தவோ எந்த விதத்திலுமே அம்மக்களுக்குரிய அங்கீகரிப்பு கொடுக்காமல் ஒவ்வொரு இடத்திலுமே நிராகரிக்கப்பட்டு அவர்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆயுதம் தாங்கக்கூடிய சூழ்நிலையை அரசாங்கமே ஏற்படுத்துகிறது. ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் சித்தரிக்கப்பட்டு அவர் தீவிரவாதி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் எந்தவித வேலை வாய்ப்பும் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சமுதாயம் இன்றைக்கு மிக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்துமே கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் இதற்குரிய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கும் ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். நடந்த அநீதிகள் என்பது குழந்தைகள் பெண்கள் என்று பாராமல் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த அனைத்து வகையிலுமே சீரழித்த அவர்களுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுத்து கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இருந்தாலும் அம்மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு வாழ்வதற்குரிய வடிவமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொலைதூரத்தில் கிடைக்கின்ற இடத்தில் தங்கி கொண்டு அவர்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு மிக மோசமாக அடுத்த கட்டத்துக்கு ஒரு வன்முறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்துமே ஒரு பக்கம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான அந்த பண பற்றாக்குறை, மறுபக்கம் அதை வைத்து வியாபாரமாக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், இது அனைத்துமே முறையாக பேசி முடிப்பதற்குரிய சட்ட ரீதியான சட்டமன்றத்தில் எளிதாக அவர்களும் அமர்ந்து அவர்களுடைய சமுதாயத்துக்காக பேசக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக. நன்றி மக்களே.